guys, welcome back to our channel Joe and Joes. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த விலாகில். இந்த விலாக் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இப்போ தான் வந்து பேக் டு ஃபார்ம் வீடியோவில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கங்காட்டி எங்களுக்கு 1 வீக் தேவைப்பட்டுச்சு. நான் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாளே வீடியோ போடணும் தான் நான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு முடியல. எனக்கு 1 வீக் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த 1 வீக்கில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் என் தங்கச்சியும் நிறையா வீடியோ ஷூட் பண்ணி இப்போ லைனாக உங்களுக்கு அப்படியே ஷார்ட்ஸும் லாங் வீடியோஸும் கண்டிப்பாக அப்படியே அடுத்தடுத்து வரும். ஸோ காலையில் உங்களுக்கு கிளைமேட் காமிச்சிட்டு என்னோட துணி வந்துட்டு நான் காய போட்டிருந்தேன். நீங்கள் குட்டி விலாகில் பார்த்துருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு அம்மா வந்து கொஞ்சம் மூஞ்சிக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் உட்காந்து மடிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் வீடியோக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லீவ் விட்டதுக்கப்புறம் வந்து நிறையா வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் மற்ற வேலை இல்லைனாலும் என்னோடய வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீயே செஞ்சுக்கோ உன் வேலையை அப்படின்னாங்க. சரி நல்லதாக போச்சு. நமக்கு லீவுக்கு வந்து போர் அடிக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நாங்கள் பானையில் தான் இப்போலாம் தண்ணி குடிக்கிறோம். ஐஸ் வாட்டர் வந்து தவிர்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி நாங்களே இப்போ தான் மாறி இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாச்சும் சில டைம்லாம் இந்த பானையிலேயே பைப்பெல்லாம் வச்ச மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் லீக் ஆகுது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம டம்ளர்லேயே எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் போர் அடிக்குதுன்னு அந்த வேலையை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வச்சு தண்ணி குடிக்கும்போது ஒரு சில பேருக்கு சேராது. அதாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும், மற்றபடி அது பழகிக்கும் உங்கள் உடம்புக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு லெமன் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம் வீட்டில். அதாவது இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி. அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் நான் மத்தியானத்துலேருந்து தான் விலாகே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஈவினிங் டைமில் அன்றைக்கி வந்து என் தங்கச்சி தான் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனா. ஸோ அவங்களுக்கு அப்படியே செடி வந்து அப்படியே என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பொருள் செடி. அதுக்கப்புறம் அது வந்து ஜாதி மல்லிப்பூ. அப்புறம் 2 சைடும் கல்வாழை வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து நிறையா செடி இருக்கும். அது என்னென்னு எனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. மற்றது வந்து இந்த செவந்தி பூவோ அது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. இது வந்து பாம்பு கத்தாழை. இது வந்து பின்னாடி ஆலோவேரா. அதுக்கப்புறம் எது வளருதோ இல்லையோ நான் நல்லா வளர வேண்டாம் அப்படின்ட்டு இந்த இது பேர் என்ன மருதாணி வந்து வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் 2 ரோஸ் செடி. இது 2 கலரு. அது ஒன்று வந்து லைட் பிங்க், இன்னொன்று வந்து பீச் கலர் மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே சைடு மல்லிப்பூவும் சீசனுக்குங்காட்டி நல்லா வளருது. நிறைய மொட்டு வந்து வச்சுருக்கு. அதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி பக்கத்தில் வந்து ரோஸ் செடி. இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் விலாக் ஆரம்பித்து அதாவது இந்த வீட்டுக்கு வந்து வச்ச செடிகளில் இதுவும் ஒன்று. ஸோ அப்போலேருந்தே இது வந்து வந்துட்டுருக்கு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி. அதுக்கப்புறம் இது 2ம் வந்து ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பூ வந்து பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும் அந்த பெட்டல்ஸ்லாம். இது வந்து சின்னதாக இருக்கிறது வந்து பூம்பழம், அந்த வாழைப்பழம், அந்த எல்லோ கலர் வாழைப்பழம். இது வந்து அந்த ப்ரௌன் கலர் வாழைப்பழம், அதாவது செவ்வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பக்கத்தில் 3 குட்டியும் மரமும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இது ஒரு 3 மரம், அதுக்கப்புறம் பெரிய ஒரு மரம், அப்புறம் சின்ன ஒரு மரம் வந்து இருக்குது வாழை மரம்ல. இது வந்து சீத்தாப்பழம். அதில் வந்து நிறையா பூ வருது. ஆனால் வந்து அது எதுவும் காஞ்சு அதாவது காயாக மாட்டேங்குது. அதனால் பூ மட்டும் இருக்குது. பக்கத்தில் வந்து பப்பாயா, அதுலேயும் வந்து பூ வருது, எல்லாம் கீழே விழுந்துருது வெயிலுக்கு. இது வந்து கொய்யாக்காய். இப்போ தான் பூ வந்து அந்த காஞ்ச ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் காயாகி அதுக்கப்புறம் தான் நமக்கு கொய்யாப்பழம் வரும். அதுக்கப்புறம் முருங்கை மரம் நான் உங்களுக்கு நிறையா விலாக்ஸில் பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து அதில் நிறையா கம்பளிப்புழு வரங்காட்டி நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம். பக்கத்தில் வந்து இது என்ன செடினே எனக்கே தெரியல. இது தானாகவே வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஏதோ ஒரு பழம் சொன்னாங்க, அது கூட காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில. இது வந்து குட்டி நெல்லிக்காய் மரம். பக்கத்தில் இருந்தது பெரிய நெல்லிக்காய் மரம். அப்புறம் நிறையா குட்டி செடியும் பக்கத்தில் இருந்தது. இது 2 சைடு ஒரு பூ. அப்புறம் இது ஒரு டெக்கரேட்டிவ் பொருள். இது வந்து 2 வெளியில் வந்து மகிழ மரம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நாங்கள் வைப்போம். அதாவது இந்த விஜய் டிவி அதெல்லாம் பார்த்து. ஸோ அதுக்கு வந்து ஈவினிங் வந்து ப்ரோக்ராம் வைக்கலாம். அதுக்கு வந்து மத்தியானம் வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து ஆடிட்டுருக்கிறா.
எங்கள் கீழெல்லாம் குப்பையெல்லாம் போட்டு ஸ்பீக்கரில் பாட்டெல்லாம் போட்டு சரி லைட்டிங் இந்த விஜய் டிவி அவங்களெல்லாம் அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் போடுவாங்களா அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பாட்லைட்டை வச்சு லைட்டிங்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் வச்சு ரிஹர்சல் பார்த்தோம். ஏன்னா வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டைம் தான் சரியான டைமு, நம்ம ரிஹர்சல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஹர்சல் பார்த்து எனக்கு பாருங்கள் எப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கேன் அப்படின்ட்டு. என் தங்கச்சி வந்து இந்த பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருந்தால் நான் கொஞ்ச நேரம் தான் பாட்டு போட்டேன் எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எப்படி வச்சுருப்போம்னா நான் ஒரு டான்ஸு என் தங்கச்சி ஒரு சோலோ 2 பேர் தனித்தனியாக சோலோ டான்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுவோம். அதில் வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதுல நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அதாவது இந்த விஜய் டிவியில் இப்போ ஜோடி ஆர் யூ ரெடி வந்து போயிட்டுருக்குல்ல ஸோ அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் இந்த டான்ஸ் ப்ரோக்ராமே வச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு லீவும் விட்டாங்களா நான் வந்து என்ன ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடாமல் இருந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் டான்ஸும் விட்டு போயிடுச்சு. அதனால் என் தங்கச்சி வந்து இப்போ சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் என்னோடய பழைய டான்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ இருந்து அவள் ஆடுறத விட இப்போ வந்து அவன் சூப்பராகவே ஆடிட்டுருக்கா. ஸோ அதனால் எனக்கும் கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னுமே நம்ம உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறது நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் நாங்கள் வந்து பண்ணுறதும் இல்லாமல் இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலியெலாம் உட்கார வச்சு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணோம். அதனால் உங்களுக்கு ஃபுல் இது வந்து போட முடியாது ஏன்னா காப்பி ரைட்ஸ் வந்துடும் இந்த பாட்டுக்கு. அதனால தான் நான் அப்படி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா லீவ் விட்டதுக்கப்புறம் எங்கேயும் போகல அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் வந்து கேஎஃப்சியில் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்றது தனியாகவே உங்களுக்கு vlog வந்துட்டு வரும். அதாவது இந்த வீடியோ வந்து சண்டே வரும், நீங்கள் வந்து அதை சாட்டர்டேவே பார்த்துருப்பீங்க. அதுதான் அந்த vlog நான் லிங்க் பண்ணுறேன் கீழே. முன்னாடி கொஞ்சம் அப்போ நீ தெரிய மாட்டேன் தெரியலாப்பா. ஸோ இப்போ நாங்கள் வந்து கேஎஃப்சி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog வந்து இதோட முடிக்கிறோம் நாங்கள். ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸும் நாங்கள் எடுத்தோம். இது கேஎஃப்சி போகிறது ஷார்ட்ஸாகவே எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு தனியாக வரும், நான் கீழே லிங்க் பண்ணுறேன் இல்லைன்னா ஐகார்ட்ஸில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நாங்கள் கேஎஃப்சி போயிட்டு சாப்பிட்டு படுத்து நாங்கள் டிவி வயிறு நிறைஞ்சு வந்திருக்கோம். அடுத்து நீ டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்குறது தான். ஸோ இந்த vlog வந்து ஒரு சின்ன vlog தான். நான் இப்போ தான் வந்து வீடியோ போடுறதுக்கு பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன். ஸோ அதனால் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஸோ இனி நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் எங்களோட லைஃப்லேயும் நிறையா அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு vlogsல ஒன்றெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது போடுவோம். vlogsல ஒவ்வொன்றா வந்துட்டு இது என்னமோ சொல்லுவாங்க இல்லை அது என்னமோ சொல்லுவாங்க இல்லை அது என்னமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா அது என்னமோ அது இனிமேல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் இனிமேல் நிறைய உங்களுக்கு ஆமாம் டெய்லி வந்துட்டு ஷார்ட்ஸ் வரும். அப்படி டெய்லி வரனாலும் 1 டே விட்டு 1 டே வந்து ஷார்ட்ஸ் வரும். அப்புறம் வெனஸ்டேவும் சண்டேவும் நம்ம எப்பயும் போல் வந்து லாங் வீடியோஸ் போடுவோம். ஆனால் லாங் வீடியோஸோட ஷார்ட்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் நிறையா வியூஸ் போகுதுங்கிறங்காட்டி டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம். ஸோ நம்ம வீடியோவும் நாங்கள் நிறைய இன்ட்ராக்ட் ஆகுறது வந்து இந்த மாதிரி லாங் வீடியோஸில் தான். ஸோ அதனால் லாங் வீடியோஸ்லேயும் நாங்கள் வருவோம். ஸோ எங்கள் யூடியூப் சேனல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோன் ஜோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் சிம்லும் டேப் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கை வலிக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Until then, bye from ஜோஸ். Bye.